அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில் தலைமை செயலகத்தில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை தற்பொழுது சோதனை நடத்தி வருகிறது. அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் தற்பொழுது சோதனை நடத்தி வருகின்றனர். தலைமை செயலகத்தில் உள்ள ஐ பெரியசாமி அறைக்கு சென்று சோதனை நடத்த வாய்ப்பு உள்ளதால் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்பொழுது அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில் தலைமை செயலகத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தலைமை செயலகத்தில் உள்ள ஐ பெரியசாமி அறைக்கு சென்று சோதனை நடத்த வாய்ப்பு உள்ளதால் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுப்பிரமணியன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஐ பெரியசாமியினுடைய சென்னை அடையாறு கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய வீட்டிலும் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சேப்பாக்கத்தில் செயல்பட்டு வரக்கூடிய எம்எல்ஏ விடுதியில் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அவருடைய மகன் பழனி தொகுதி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அவரது மகன் செந்தில்குமாருடைய வீட்டிலும் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஐ பெரியசாமியுடைய மகள் இந்திராணியுடைய வீட்டிலும் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்போடு இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. 2006-11ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக ஐ பெரியசாமி இருந்திருக்கிறார். அப்போது அந்த சமயத்தில் இருந்த உளவுத்துறை ஐஜியாக இருந்த ஜாஃபர் சேட்டிற்கு சட்டத்திற்கு புறமாக நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு ஒன்றை பதிவு செய்தது. அந்த வழக்கு அதன் பிறகு அமலாக்கத்துறைக்கு மாற்றப்பட்டது. 2022ஆம் ஆண்டு இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஐ பெரியசாமியிடம் விசாரணை நடத்தினார்கள். அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு நேரில் வரவழைத்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. 2006 மற்றும் 2010ஆம் ஆண்டு அமைச்சராக இருந்தபோது 2,01,35,000 ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஐ பெரியசாமி மற்றும் அவரது மனைவி, மகன்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். அந்த வழக்கில் 2012ஆம் ஆண்டு நீதிமன்றம் அவரை விடுவித்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக வழக்குடைய பின்னணி குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு பிறகு தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் தலைமைச் செயலகத்தில் காவல்துறையுடைய பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதற்கு முன்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்ட போது அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய அறை தலைமைச் செயலகத்தில் இருக்கிறது. அந்த அறைக்கு சென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அதே போல ஐ பெரியசாமியுடைய அறைக்கும் சென்று சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதன் அடிப்படையில் தலைமைச் செயலகத்திற்குள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நுழைந்து விடுவார்களோ என்ற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்துக்குள் வரக்கூடியவர்கள் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சேப்பாக்கம் எம்எல்ஏ விடுதியில் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமியுடைய மகனும் சட்டமன்ற உறுப்பினருமான ஐபி செந்தில்குமாருடைய அறையிலும் சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அந்த அறை பூட்டப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் பூட்டை உடைத்து சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதற்காக நீதிமன்ற உத்தரவை பெற்று சோதனை நடத்தவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.